வயநாட்டில் தொடர்ந்து 8வது நாளாக மீட்புப் பணி நடைபெற்று வரும் நிலையில் தொலைத்தொடர்பில் உள்ள சிக்கலை போக்க கேரள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இராணுவத்தினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினரை தவிர்த்து பதிவு செய்யப்பட்ட 1700 தன்னார்வலர்கள் 188 குழுக்களாக பிரிந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL டவரை தவிர வேறு எந்த டவரும் செயல்படவில்லை. இதனால் மீட்புப் படையினர் மருத்துவ பணியாளர்களை ஒருங்கிணைப்பதில் கடும் சிக்கல் நிலவி வந்தது. இதையடுத்து தற்போது மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான டவர் சூரல்மலை பகுதியில் அமைக்கப்பட்டு வருகிறது. 40 மீட்டர் உயரம் கொண்ட தற்காலிக டவர் மூலம் 1.5 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சிக்னல் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இணையம் போன்ற சேவைகளுக்கான பிரத்யேகமாக கருவிகள் இந்த செல்போன் டவர்ல பொருத்தப்பட்டிருக்குது. இதன் மூலமாக இன்றிலிருந்து அனைத்து விதமான நெட்வொர்க்குகளும் இந்த பகுதிகளில் கிடைக்கும் என இங்குள்ள அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.